இப்போ நம்ம பார்க்க போகிறது குட்வில் சாப்டரில் உள்ள எக்ஸசைஸ் 4th சம். From the following information relating to Sridevi Enterprises, calculate the value of goodwill on the basis of 4th year purchases of the average profit of 3 years. இதில் ப்ராஃபிட்ஸ் 2016க்கு 2017 2018 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நான் ரெக்கரிங் இன்கம் 2016க்கு மட்டும் 45,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக்கு 2017 ஓவர் வேல்யூடு 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பர்டிகுலர்ஸ் 2016 17 18 போட்டாச்சு. ப்ராஃபிட் 3 வருஷத்துக்கு தந்திருக்காங்க, அதை எழுதியாச்சு. ஃபஸ்ட் இயர் 1,75,000, செகண்ட் இயர் 1,50,000, தேர்ட் இயர் 2 lakh. அடுத்து நான் ரெக்கரிங் இன்கம் 2016க்கு மட்டும் 45,000 தந்திருந்தாங்க. அந்த 45,000 நம்ம 2016 லெஸ் பண்ணணும். இப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே 1,30,000, இங்கே 150,000, 2 lakh. க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடு கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும்னா 2017க்கு மட்டும் 30,000 கொடுத்ததுனால 2017 30,000 லெஸ் பண்ணணும். 2018 அந்த 30,000 ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 1,30,000, இங்கே 1,20,000, இங்கே 2 lakh. இப்போது அடுத்த 2018 அந்த 30,000 கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 1,30,000, இங்கே 120, இங்கே 2,30,000. டோட்டல் ப்ராஃபிட் எடுத்து கண்டுபிடிக்கணும். 2016 நமக்கு 1,30,000 வந்திருக்கு, 17 1,20,000, 2018க்கு 2,30,000. இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 0,084 4,80,000 வந்திருக்கு. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் 4,80,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு 1,60,000 rupees வருது. இப்போ குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில்லோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 1,60,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் நமக்கு இந்த சம்மில் 4ன்னு தந்திருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6,40,000 வருது. இதுதான் இதோட ஆன்சர்.